Hi students. So நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ கிவன் எல்பிபியை நம்ம வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அப்சர்வேட்டிவ் ஃபங்க்ஷனை பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 + 2x2 ஓகேவா. ஸோ அதே மாதிரி கான்ஸ்டன்ஸ் மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கான்ஸ்டன்ட்ங்கிறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக 3 ஸ்லாக் வேரியபிள் வரும். ஐ மீன் s1, ஸோ s2, s3 3 ஸ்லாக் வேரியபிள் அப்சர்வேட்டிவ் ஃபங்க்ஷனில் வந்து ஸ்டாண்ட் ஃபார்ம் எழுதுறப்ப. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சொல்யூஷன் போயிடலாம். ஸோ கிவன் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் எடுத்துக்கப்புறம் 3 ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஓகேவா, 0ன்ட்டே போடுங்க. அதான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ கன்ஸ்டன்ட் பார்த்துருங்க. ஸோ கிவன் கன்ஸ்டன்ட் நம்ம ஈக்குவலாக மாற்றுறதுக்கு ஒரு ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணுறோம். ஸோ அதான் நம்மளோட s1. அதே மாதிரி செகண்ட் வேரியபிள், செகண்ட் கன்ஸ்டன்ட் நம்ம ஈக்குவல் போகிறதுக்காக ஒரு ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணுறோம், அதை s2. தென் தேர்ட் கன்ஸ்டன்ட்லையுமே ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் s3 ஓகேவா. ஐ மீன் ஸ்லாக் வேரியபிள் எதுக்குன்னா நம்ம ஈக்குவல் டு போகிறதுக்காக. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ இப்படி தான் நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ மேலே இருக்கிற அந்த s1, s2, s3 ஒரு ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணோம்ல கன்ஸ்டன்ட்ல, அதுக்கு எல்லாமே 0 × s1, 0 × s2 + 0 × s3. ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ s1ஓட கோஎஃபிஷியன்ட் 0, s2ஓட கோஎஃபிஷியன்ட் 0, தென் s3ஓட கோஎஃபிஷியன்ட்டும் 0 தான் ஓகேவா. ஸோ கன்ஸ்டன்ட்ல மட்டும் தான் s1, s2, s3க்கு வேல்யூ ஒன்றா இருக்கும். ஐ மீன் கோஎஃபிஷியன்ட் ஒன்றா இருக்கும். பட் அப்சர்வேட்டிவ் ஃபங்க்ஷனில் அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 0 தான். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ s1, s2 and s3 ஓகேவா. ஸோ s1, s2, s3 ஆர் தி ஸ்லாக் வேரியபிள்ஸ். ஸோ நம்ம இனிஷியலாக ஒரு ஐட்டரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து x1 + x2 ஃபுல்லாக 0 போடுவோம். ஸோ இதில் இந்த ப்ராப்ளத்தில் x1 + x2 தான் இருக்குது. ஐ மீன் x1, x2 தான் இருக்குது. x3 இல்லை. பட் எத்தனை வேரியபிள் இருக்கோ அத்தனை வேரியபிளுக்கு நம்ம 0 போட்டு ஆரம்பிப்போம் ஓகேவா. ஸோ இனிஷியலாக போது நம்மளுக்கு கிடைக்கிற s1, s2, s3 ஐ மீன் கிவன் கன்ஸ்டன்ட்லாம் நம்ம வந்து மேலே இருக்கிற கிவன் கன்ஸ்டன்ட்லாம் நம்ம வந்து s1, s2 ஐ மீன் x1, x2 0 கொடுத்தோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் s1 = 8, s2 = 12, s3 = 3 இப்படி தான் கிடைக்கும் ஓகேவா. இதுதான் நம்மளோட இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இனிஷியல் feasible சொல்யூஷன். இதெல்லாம் வேரியபிள், ஐ மீன் பேசிக் வேரியபிள், இதெல்லாமே பேசிக் சொல்யூஷன் ஓகேவா. இதை வச்சு நம்ம ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷன், ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நம்ம பார்க்குறப்ப நம்ம இதான் ஜென்ரலைஸ்டு ஐ மீன் டேபிளில் வந்து சிஜே அண்ட் பேசிக் வேரியபிள், நம்ம பேசிக் வேரியபிளை வைபின் மென்ஷன் பண்ணுவோம். நீங்கள் பேசிக் வேரியபிள் எழுத முடியாட்டி வைபின் கூட எழுதிக்கலாம் ஓகேவா. அதே மாதிரி சொல்யூஷனை நம்ம எக்ஸின் மீன் பண்ணுவோம். நீங்கள் சொல்யூஷன் எழுதாட்டி எக்ஸ்பின் எழுதுனா கூட ஓகே. ரேஷியோவுக்கு தீட்டா, ஸோ சிபிசிஜே இதெல்லாமே ஜென்ரலைஸ் நோட்டேஷன் தான். நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் வேரியபிளில் x1, x2, தென் s1, s2, s3 எல்லாமே நம்ம மெயின் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதில் இருக்கிற வேரியபிள், அதுக்கான கோஎஃபிஷியன்ட் தான் மேலே எழுதியிருக்கேன். ஸோ சிஜேங்கிறது ஜஸ்ட் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா நம்ம எழுதிப்போம்ல, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா x1 2x2 + 0 s1 s2 s3 எழுதிப்போம்ல, அதுக்கான வேரியபிள்ஸ் தான், அதுக்கான கோஎஃபிஷியன்ட் தான் மேலே எழுதியிருக்கும் ஓகேவா. ஸோ டேபிள் ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் இப்படி தான் ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணணும். பேசிக் வேரியபிள் இங்கே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான காலம் வைஸ் பார்க்குறப்ப நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா, பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஸோ அதில் இருக்கிற s1, s2 தான் நம்மளோட s1, s2, s3 பேசிக் வேரியபிள். தென் அதில் இருக்கிற 8, 12, 3 தான் நம்மளோட சொல்யூஷன். ஸோ இங்கே பேசிக் வேரியபிள் இருக்கா, அதுக்கான சொல்யூஷன் இங்கே தான் இருக்குது ஓகேவா. அதையும் மறந்துடாதீங்க. ஸோ இதான் உங்களோட பேசிக் வேரியபிள், தென் பேசிக் சொல்யூஷன் ஓகேவா. இதை நம்ம சிம்பிளாக பேசிக் காலம் சொல்லுவோம். இந்த s2, s3 ஐ மீன் s1, s2, s3க்கான கோஎஃபிஷியன்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் தான், ஐ மீன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதியிருப்போம்ல, அதுதான் நம்ம இங்கே எழுதணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப s1ஓட கோஎஃபிஷியன்ட் 0, தென் s2ஓட கோஎஃபிஷியன்ட் 0, தென் s3ஓட கோஎஃபிஷியன்ட் 0. ஸோ எப்போவுமே சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் வர ஸ்லாக் வேரியபிள் அத்தனையோட கோஎஃபிஷியன்ட்டுமே 0 தான் ஓகேவா. நீங்கள் அதை நீங்கள் ரொம்ப யோசிச்சுலாம் போகணும் அவசியம், அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த காலம் ஃபில்அப் பண்ணியிருப்பீங்க. இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே ஐ மீன் நான் முன்னாடியே சொன்னேன், நான் உள்ளே இருக்கிற நம்ம கன்ஸ்டன்ஸ் அப்படியே உள்ளே எழுத போகிறோம். இது ஃபுல்லாகவே நம்ம ஒரு மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க, அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் நம்ம கன்ஸ்டன்ஸ் இருக்கும்ல, இந்த கன்ஸ்டன்ட்டை அப்படியே x1ஓட கோஎஃபிஷியன்ட் -1, தென் x2ஓட கோஎஃபிஷியன்ட் 2, தென் s1ஓட கோஎஃபிஷியன்ட் 1, தென் மற்ற எல்லாமே s1, s2 எல்லாமே ஐ மீன் s2, s3 எல்லாமே 0. இது அப்படியே நீங்கள் உள்ள கன்ஸ்டன்ட்டை அப்படியே நீங்கள் அதோட கோஎஃபிஷியன்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ s1 கீழே x1ஓட கோஎஃபிஷியன்ட், தென் x2 கீழே x2 கோஎஃபிஷியன்ட், ஒரு 3 கன்ஸ்டன்ஸ் இருக்கா, அந்த 3 கன்ஸ்டன்ட்டுக்கு 3 ரோ அவ்வளோதான் ஓகேவா. ஸோ இது அப்படியே எழுதிடுவீங்க. இதுதான் ஸ்டார்டிங். நம்ம எப்பவும் போல் நம்ம இதுஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிச்சி தான் ஆரம்பிப்போம். ஸோ அதே மாதிரி இந்த ப்ராப்ளத்துக்கும் இதுஜே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த காலத்தை நீங்கள் இதுஜே மைனஸ் சிஜே எல்லாத்தையும் கூட போடலாம், இல்லாட்டி இதுஜே கண்டுபிடிச்சிட்டு இதுஜே மைனஸ் சிஜே நீங்கள் போடலாம் ஓகேவா. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், நம்ம இனிஷியல் ஐட்ரேஷனில் சிபி எல்லாமே 0வாக இருக்கிறப்ப ஓகேவா, சிபி எல்லாமே 0வாக இருக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்படிங்கிறப்ப இதுஜே என்டையராகவே 0 தான் வரப்போகுது.
ஏன்னா நம்ம ஃபார்முலா படி இசட் இஸ் ஈக்குவல் டு சிபி இன்ட்டு ஏஎஃப்ஐஜே. ஸோ ஏஎஃப்ஐஜேங்கிறது இங்கே இருக்கிற A11 A21 A31 ஐ மீன் உள்ள இருக்கிற மேட்ரிக்ஸ் தான். நீங்கள் காலம் வைஸ் மல்டிப்ளை பண்ணுறவா காலம் வைஸ் உள்ள சிபி இன்ட்டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட், சிபி இன்ட்டு செகண்ட் எலமெண்ட், சிபி இன்ட்டு தேர்ட் எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் அதை அப்படியே காலம் வைஸ் சம் பண்ணிவிட்டு சிஜேவால் மைனஸ் பண்ணால் இசே மைனஸ் சிஜே வரும். ஓகேவா? நீங்கள் காலம் வைஸ் சம் பண்ணாலே உங்களுக்கு இசேஜே கிடச்சிரும். ஸோ அப்படிங்கிறப்ப 0 இன்ட்டு எனிதிங் உள்ள பண்ணால் கூட உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப இனிஷியலாக இசேஜேங்கிறது ஃபுல்லாகவே 0 தான். இங்கே 0 இருக்கிறப்ப ஜிபி 0 இருக்கிறப்ப இசேஜே கண்டிப்பாக 0வாக தான் இங்கே இருக்கும். ஓகேவா? அதில் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. நெக்ஸ்ட்டு டேபிள் பார்த்தீங்கன்னா இசேஜே மைனஸ் சிஜே. ஸோ இசேஜே மைனஸ் சிஜேங்கிறது நீங்கள் இசேஜே மேலே இருக்கா, நீங்கள் சிஜே வந்து மேலே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போமா, எழுதியிருப்போமா, ஜஸ்ட் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா இசேஜே 0, ஸோ மைனஸ் 1 அப்படிங்க. இசேஜே மைனஸ் சிஜே பார்க்குறப்ப இசேஜே 0 இருக்கிறப்ப ஜஸ்ட் உங்களுக்கு மைனஸ் சிஜே தான். இப்போ மைனஸ் சிஜேங்கிறப்ப சிஜே மேலே இருக்குது, அப்படியே நீங்கள் மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க, சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இசேஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிச்சாச்சு. இசேஜே மைனஸ் சிஜே வந்து பாசிட்டிவாக இருக்கிறப்ப தான் ஐடேஷன் ஸ்டாப் பண்ணும். இங்கே பாசிட்டிவாக இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம பிவட் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சி நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணுவோம். ஐ மீன் நெக்ஸ்ட் ஐடேஷனுக்கு மூவ் பண்ணுவோம். ஸோ பிவட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து பிவட் காலம் கண்டுபிடிக்கணும், தென் பிவட் ரோ கண்டுபிடிக்கணும். ஸோ பிவட் காலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இசேஜே மைனஸ் சிஜே இருக்குல்ல, இதில் எது லீஸ்ட் எலமெண்ட் பார்க்கணும், ஐ மீன் சின்ன எலமெண்ட். ஸோ லீஸ்ட் வேல்யூ பார்க்குறப்ப உங்களுக்கு -2 தான் இருக்குல்ல, ரொம்ப சின்ன நம்பர். அப்போ இதான் உங்களோட இந்த காலம் தான் உங்களுக்கு பிவட் காலமாக இருக்கும். ஓகே, அப்போ இதான் உங்களோட பிவட் காலம். ஸோ இதான் உங்கள் பிவட் காலம்னா நீங்கள் ஃபர்தராக பிவட் ரோவும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரோ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ரேஷியோங்கிற இந்த காலம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ பிவட் ரோன்னு கிடையாது. ஸோ பிவட் காலம் கண்டுபிடிச்சிங்களா, இந்த காலத்திற்கு ஒரு எலமெண்ட்டையும் நீங்கள் இந்த சொல்யூஷனில் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ சொல்யூஷன் இங்கே 8ங்கிறோம். ஸோ 8 டிவைட் பை 2னா வரும் உங்களுக்கு 4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 2 தூக்கி 12 பை டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 6 கிடைக்கும். ஸோ நெகட்டிவ். ஸோ நீங்கள் என்றைக்குமே நீங்கள் பிவட் ரோலையோ காலத்துலையோ நீங்கள் ஏதாவது நெகட்டிவ் நம்பர் வந்ததாலோ இல்லை 0 வந்தாலோ நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கக்கூடாது. ஸோ ரேஷியோ வந்து அந்த இடத்துக்கு அப்ளைபிள் கிடையாது. ஸோ நெகட்டிவ் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப நம்ம டிவைட் பண்ணி பார்க்க மாட்டோம். ஸோ முக்கியமான பாயிண்ட் மறந்துடாதீங்க. ஸோ அப்போ நம்ம மொத்தமே 4, 6 ரெண்டு வேல்யூ தான் கிடைக்குது ரேஷியோ. ஸோ 4, 6ல் 4 தான் இருக்குல்லே நம்ம மினிமம் வேல்யூ. ஸோ அப்படிங்க இந்த ரோ தான் நம்ம வந்து பிவட் ரோ எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப இதான் உங்களோட பிவட் ரோ. ஸோ இப்போ R1 தான் உங்களுக்கு பிவட் ரோ, தென் அதில் இருக்கிற 2 தான் உங்களோட பிவட் எலமெண்ட். ஓகேவா சார்? நீங்கள் வந்து பிவட் ரோவை பற்றி பேசிட்டீங்க, பிவட் காலம் பற்றி பேசணும்னா அது அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கால்குலேஷனுக்கு பிவட் ரோவை இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம ரோ வைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இல்லை 2 தான் நம்மளுக்கு பிவட்டல் எலமெண்ட். ஓகேவா? ஸோ பிவட்டல் எலமெண்ட் என்ன இருக்கோ நம்ம ஃபஸ்ட் நம்ம அதை ஒன்றா சேஞ்ச் பண்ணோம். ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே இங்கே நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் இந்த எலமெண்ட் ஒன்றா ஆகிடுமா? ஸோ அதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த R1 ஃபுல்லாகவே எடுத்து R1 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக நான் மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இது ஒரு மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் தான். ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் R1 எடுத்துக்கோங்க, ரோ 1. இது ஃபுல்லாகவே உங்கள் R2, இது ஃபுல்லாகவே உங்கள் R3. ஸோ ஜஸ்ட் நம்ம காஸ் எலிமினேஷன் ஜோடால் நம்ம வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்காக தான். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் எது பிவட்டல் ரோவாக இருக்கோ, எது பிவட் ரோவாக இருக்கோ அந்த ரோவில் மட்டும் தான் நீங்கள் மல்டிப்ளை, டிவைட், சப்ராக்ஷன் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணணும். மற்ற ரோவை நீங்கள் டச் பண்ணாதீங்க. ஐ மீன் மற்ற ரோவில் பெரிய ஆப்ரேஷன் மல்டிப்ளை பண்ணி இது பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் யூனிக்காக கிடைக்காது. அதுக்காக சொல்ல வரேன். ஸோ நீங்கள் R2 தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிவட் ரோ வந்து ஒன்றா சேஞ்ச் பண்ணணும், பிவட் எலமெண்ட். அதுக்காக நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம் என்டையராகவே. ஸோ அதான் ஃபஸ்ட் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணுற உங்களுக்கு கிடைக்கிற இந்த ரோ தான் நம்மளுக்கு புது R1, நியூ R1. ஸோ இதான் உங்களுக்கு நியூ R1. நம்ம R1ல் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப இதான் உங்களுக்கு நியூ R1. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு R2. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதான் உங்களோட பிவட்டல் ரோ. இதான் இங்கே நெக்ஸ்ட்டு இதான் R1, பிவட் ரோ தான் R1, தென் இது R2. ஸோ R2 பிவட்டல் எலமெண்ட்டுக்கு கீழே ரெண்டுமே நம்ம 0 பண்ணணும். அதான் நம்மளுக்கு ப்ரொசீஜர். ஸோ நம்ம 2 தான் பிவட்டல் எலமெண்ட்னா கீழே இருக்கிற 2 ரோலையும் அந்த எலமெண்ட் கீழே நம்ம 0 சேஞ்ச் பண்ணணும். ஸோ 2வையும் 0 பண்ணணும், -1ஐயும் 0 பண்ணணும். ஸோ நம்ம இந்த 2 எலமெண்ட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 0 கிடச்சிருமா இல்லையா இந்த எலமெண்ட்டில்? ஸோ அதுக்கு தான் ஒரு மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் போட்டிருக்கேன். ஸோ R2 மைனஸ் R1 டேரெக்டாகவே நீங்கள், ஸோ இதில் R2 மெயின் பண்ணுறது மேலே இருக்கிற இந்த R2, இந்த ரோ 2, தென் R1ங்கிறது இந்த ஓல்டு R1 தான். ஓகேவா? நான் வந்து 2 - 2 பண்ணேன், நம்ம ஈஸியாகவே 0 கிடச்சிடும் கீழே, அதுக்காக தான். ஸோ இதான் உங்களோட ஓல்டு R1. இதை நீங்கள் ஜஸ்ட் எடுத்து சப்ராக்ட் பண்ணாலே போதும். ஸோ இதான் உங்களுக்கு R1 எழுதியிருக்கேன், சாரி R2 எழுதியிருக்கேன், -R1 இது ஓல்டு R1. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எலமெண்ட் 0 வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் உங்களோட நியூ R2. ஓகேவா? ஸோ இந்த நியூ R2 நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்காக தான் நியூ R2ன்னு சொல்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே -1 இருக்குது. ஸோ -1ங்கிறப்ப நீங்கள் வந்து ஐ மீன் இந்த எலமெண்ட்டில்
-1 இருக்குது. இந்த -1 நம்ம 0 பண்ணணும். அப்படி என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம்? -1 0 பண்ணோம்னா வந்து அந்த R3ல ஸோ R3 ப்ளஸ் R1/2 இது எப்படி நீங்கள் பண்ண இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு அந்த மைனஸ் கீழே 1 கிடச்சிரும். அப்படிங்கிறப்ப ஸோ -1 + 1 உங்களுக்கு 0 வந்துடும். ஸோ அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அங்கே பிவட் எலமெண்ட் கீழே இருக்கிற அந்த 2 எலமெண்ட்டையும் நம்ம வந்து 0 பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூ R3 கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணுற அத்தனை ஆப்ரேஷனுமே இந்த R1லேயே யூஸ் பண்ணணும். ஓகேவா? R1 வச்சு தான் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா R3 ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன், இங்கேயும் R2 ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நான் முடிச்சா இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கூட பண்ணியிருக்கலாம். ஓகேவா? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி கூட ஆட் பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்டாண்டர்டாக டோட்டல் ரோவில் இருக்கிற டோட்டல் ரோ மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதிலேயே நீங்கள் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுங்கள். அதான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ R3ங்கிறது நம்ம ப்ராப்ளத்தில் இருக்கிற அந்த R3, இந்த R1/2ங்கிறது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம். தென் O1 ஓல்டு R1 2ஆல் டிவைட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டு சம் பண்ணுறப்ப நீங்கள் இந்த மாதிரி ஒரு நியூ R3 கிடைக்குது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், நீங்கள் செகண்ட் அட்டேஷன் மூவ் பண்ணுறது முன்னாடி பிவட் எலிமெண்ட் மேலே என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதான் உங்களோட பிவட் எலிமெண்ட் 2 கரெக்டாக. ஸோ பிவட் எலிமெண்ட் 2னா 2க்கு மேலே என்ன வேரியபிள் இருக்குது? X2. இந்த X2 தான் அந்த பிவட் எலிமெண்ட் லெஃப்ட் சைடில் ஒரு வேரியபிள் இருக்கா, பேசிக் வேரியபிள், அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ X2ங்கிறது இந்த இடத்துல S1 பிளேஸ்க்கு வந்துடும், பேசிக்கு. ஸோ அதுக்காக தான் இங்கே சொல்ல வரேன். ஸோ X2 comes in the basic variable column, then S1 leaves. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப இதான் உங்கள் பிவட் எலிமெண்ட் லாஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் இருக்கிற X2 S1க்கு பதிலாக X2 வந்து நம்ம போட்டுக்கிறோம். இப்படி தான் நம்ம இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் அடுத்த இட்ரேஷனில். மற்ற எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே. ஸோ நீங்கள் நியூ R1 எழுதிருவீங்க. ஓகே, நியூ R1, இந்த நியூ R2 எல்லாமே எழுதிருவீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கான இது. ஸோ X1, X2, S1 இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம எழுத வேண்டிய ஜென்ரலைஸ்டு ஃபார்ம், ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் தான். ஸோ X1, X2, X3, S1 எல்லாமே நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் பார்த்து எழுதிடுவோம். அதுக்கான பேசிக் வேரியபிள் இருக்க ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா, இந்த இந்த டோட்டல் எலிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற அந்த S2 இங்கே வந்துடும். அது மட்டும் தான் சேஞ்ச். ஸோ X2ஓட கோவிஷன் என்னது? X2ஓட கோவிஷன் 2. அதான் நீங்கள் சிபியில் இங்கே எழுதிருப்பீங்க. X2ஓட கோவிஷன் 2ன்னு. மற்றபடி S1, S2, S3 எல்லாமே 0, 0 தான். ஓகே, இப்போ இந்த ஐட்ரேஷன் வாங்கலாம். ஸோ இந்த ஐட்ரேஷனையும் நம்ம வந்து ஸோ எல்லாமே எழுதிருவீங்க அப்படியே. ஓகேவா? எதுவுமே சேஞ்ச் இருக்காது. மேட்ரிக்ஸ் ஃபுல்லாமே இதை ஃபில்அப் பண்ணிடுவீங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் காமனாக அங்கே இருக்கிற நியூ R1, நியூ R2, நியூ R3 பார்த்து எழுதிருவீங்க. இந்த காலம் ஃபுல்லாகவே இதுவுமே அதில் இருக்கிற பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கிற அந்த எலமெண்ட்டை பார்த்து எழுதிடலாம், சொல்யூஷனை பார்த்து. ஏன்னா நியூ R1 கடைசியாக இருக்கிறதா இங்கே சொல்யூஷனில் வருது. நான் பார்த்துக்கோங்க. 4 ஆல்ரெடி இங்கே இருக்கிறதா நம்ம சொல்யூஷனில் இங்கே எழுதுறது. ஓகேவா? ரொம்ப யோசிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து டோட்டல் எலிமெண்ட் செக் பண்ணணும். டோட்டல் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம இசஜே மைனஸ் இஜே கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக இசஜே போட்டிருக்கேன். ஸோ இசஜேயோட ஃபார்முலா தான் சமேஷன் ஆஃப் சிபி இன்ட்டு எஃப்ஐஜே. ஸோ நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் S2, S3க்கான வேல்யூ 0 தான். நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணி சம் ஒன்றும் அவசியம் கிடையாது. 0 தான் ஃபுல்லாக வரப்போகுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் வேல்யூ இருக்கிறத மட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ 2 தான் வேல்யூ. ஸோ 2 இன்ட்டு -1/2 -1 கரெக்டாக. ஸோ மற்ற எல்லாமே 0. தென் 2 இன்ட்டு 1 என்ன வரும்? 2. தென் 2 இன்ட்டு 1/2 1. அதுமாதிரி 2 இன்ட்டு 0, 0 தான். ஸோ எல்லாமே 0 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இசஜே மைனஸ் சிஜே. ஸோ இசஜே காலம் இங்கே இருக்குது. தென் சிஜே காலம் இங்கே இருக்குது. ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இசஜே மைனஸ் சிஜே போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே -2. ஸோ 2 - 2 0. தென் -1 அப்படியே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இசஜே மைனஸ் சிஜே இன்னும் வந்து கிரேட்டர் ஈக்குவல் 0 வரல. ஸோ இதுலையுமே வந்து -2ங்கிறதா லீஸ்ட் எலமெண்ட். ஸோ -2 லீஸ்ட் எலமெண்ட் மறுபடியும் ப்ரொசீட் பண்ணணும். ஏன்னா வந்து இங்கே நெகட்டிவில் பாசிட்டிவ் வந்தால் மட்டும் தான் இசஜே மைனஸ் சிஜே கிரேட்டர் ஈக்குவல் 0 இருக்கிறப்ப நம்ம ஐட்டம் ஸ்டாப் பண்ணணும். இல்லாட்டி ப்ரொசீட் பண்ணிட்டா இருக்கணும். அப்படிங்கிறப்ப இசஜே மைனஸ் 0 கிரேட்டர் ஈக்குவல் 0 வரல இந்த காலம். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஃபுல்லாகவே ஐட்டேஷன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் எது லிஸ்ட் எலமெண்ட்? -2 தான் லிஸ்ட் எலமெண்ட். அப்போ இதான் உங்களோட ஸோ பிவட்டல் காலமாக இருக்கும். அப்படியே பிவட்டல் ரோ கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? ஜஸ்ட் இந்த பிவட்டல் காலத்துக்குள்ள ஒரு எலமெண்ட் எடுத்து நம்ம சொல்யூஷனில் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே -1/2 இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம மைனஸால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த அப்ளைபிள் கிடையாது. நம்ம டேஷ் போட்டுருங்க. ஸோ 2 இருக்குது. ஸோ 4/2 வரும், 2 வந்துடும். தென் 1/2. ஸோ 7/1/2 14 வந்துடும். ஸோ அப்படிங்கிறப்ப 2 14 சின்ன வேல்யூ 2 தான். இப்போ இதான் உங்களோட பிவட்டல் ரோ. இதுதான் உங்கள் பிவட்டல் ரோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பிவட்டல் ரோவை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் ஃபர்தராக இங்கே பிவட்டல் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன். ஸோ பிவட்டல் ரோக்கும் காலத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தான் காமனாக இருக்குது. இந்த ரோ 2 R2 இருக்கிற இந்த 2 தான் உங்களுக்கு பிவட்டல் எலிமெண்ட். ஓகேவா? ஸோ பிவட்டல் எலிமெண்ட் 2ஆக இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பிவட்டல் எலிமெண்ட்டை ஒன்றா சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த என்டையர் ரோவை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிவட்டல் எலிமெண்ட்
ஒன்றா மாறிடும். ஓகேவா? தென் ஃபர்தராக பிவோட்டல் எலிமெண்ட் ஒன்றா சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க 2 எலமெண்ட் இருக்கா, இந்த 2 எலமெண்ட்டும் 0வா சேஞ்ச் பண்ணும். அதுக்கான மேட்ரிக்ஸ் ஆப்பரேஷனை யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு 0 கிடச்சிரும். ஓகேவா? ஸோ R2 தான் பிவோட்டல் எலிமெண்ட், பிவோட்டல் ரோனா, அதில் 2 தான் உங்களோட பிவோட்டல் எலிமெண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கான கால்குலேஷன் தான். ஸோ பிவோட்டல் எலிமெண்ட் நம்ம 2 தான் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த 2வை நீங்கள் ஒன்றா சேஞ்ச் பண்ணோம்னா என்டையராக 2ஆல் டிவைட் பண்ணும். ஸோ இதுதான் உங்களோட மியூ R2. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, மேலே இருக்கிற ஒரு R1ஐயும் நீங்கள் 0வால் மீன் 0வா சேஞ்ச் பண்ணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணுறேன். ஸோ R2வை நான் வந்து 4ஆல் டிவைட் பண்ணி R1 சம் பண்ணால் உனக்கு புதுசாக ஒரு நியூ R1 கிடச்சிரும். ஸோ ஏன்னா இங்கே 0 கொண்டு வரணும். ஏன் 0 கொண்டு வரணும்னா இங்கே பிவோட்டல் எலிமெண்ட் நீங்கள் 0வாக சேஞ்ச் பண்ணணும் R1ல். -1/2வை நம்ம 0 கொண்டு வரதுக்கு நான் யூஸ் பண்ணுற மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் தான் இது. அதே மாதிரி அது கீழே இருக்கிற R3யுமே நான் வந்து 0வா சேஞ்ச் பண்ணணும். ஐ மீன் இந்த எலிமெண்ட் 0வாக கொண்டு வரணும். அதுக்காக தான் நான் வந்து யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன் தான் இந்த மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் ஜஸ்ட் அந்த பிவோட்டல் ரோவில் இருக்கிற பிவோட்டல் காலத்தில் இருக்கிற 2 எலமெண்ட் 0 பண்ணுறதுக்காக, ஐ மீன் இந்த 2 எலமெண்ட்டையும் 0 பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்பலாம் யோசிக்கணும் அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இதான் உங்களோட நியூ R1ஆக இருக்கும். ஸோ இதான் உங்களோட நியூ R3ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ தேர்ட் ஐட்ரேஷனில் நீங்கள் ஸோ எப்பவும் பண்ணுறது தான். ஸோ நம்ம x1 கம்ஸ் தென் x2 லீவ்ஸ். அதாவது எங்கன்னா பேசிக் வேரியபிள் இருக்கா, அது இதான் பிவோட்டல் எலமெண்ட்னா இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் S2 இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த 2க்கு மேலே இருக்கிற x1 இருக்க அந்த வேரியபிள் இந்த x1 இந்த S2 பிளேஸ்க்கு வந்துடும். இந்த x2 வந்து பேசிக் வேரியபிளை விட்டு வெளியே போயிடும். இதுதான் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப்பே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பிவோட்டல் எலமெண்ட் லாஸ்ட்டாக இருந்துச்சு. அது கீழே இருக்கிற அந்த பிளேஸில் x1 ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. மற்ற எலமெண்ட்லாம் அப்படியே எழுதுகிறோம். இது நியூ R1, நியூ R2, இந்த நியூ R3 அப்படியே எழுதிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ மற்ற எல்லாமே பேசிக் வேரியபிள், இந்த காலம்லாம் ஐ மீன் இந்த ரோலாம் காமன் தான். ஸோ நீங்கள் எப்பவுமே ப்ராப்ளத்தை பார்த்து எழுதுவீங்க. ஸோ பேசிக் வேரியபிளில் இந்த x2 இருக்கா, x2 கோவிஷன் 2, தென் x1 கோவிஷன் 1. நீங்கள் அப்புறம் ப்ராப்ளத்தை பார்த்து எழுதிக்கோங்க. S3 கோவிஷன் 0 தான். ஓகேவா? ஸோ இந்த சிபி இது எல்லாமே ஜென்ரலாக ஃபில்அப் பண்ண வேண்டியது. ஸோ ஃபில்அப் பண்ண முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவலாக அங்கே செக் பண்ணால் ZJ மைனஸ் CJ செக் பண்ணணும். ஓகேவா? அது பாசிட்டிவ், அது கிரேட்டர் தென் ஈக்குவல் 0 வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஐட்ரேஷன். ஸோ ZJ மைனஸ் CJ கண்டுபிடிக்கணும்னா ZJ செக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் மல்டிப்ளை பண்ணி, ஐ மீன் வேல்யூஸ் சிபியில் இருக்கிற வேல்யூஸ் இருந்துச்சா மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஸோ 0 இன்ட்டு ஸோ 2 இன்ட்டு 0 0 தான். ஸோ மைனஸ் ஐ மீன் 1 இன்ட்டு 1 1. ஸோ அப்படிங்கிறப்ப அது அங்கே வந்திருக்கு. தென் 2 இன்ட்டு 1 2, தென் 1 இன்ட்டு 0 0. அப்படிங்கிற 2 இன்ட்டு 1 2 தான் வருது, பேலன்ஸ் இல்லை. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ 2/4 வரும். அப்படிங்கிறப்ப 1/2 இங்கே வரும். ஸோ இங்கே 1/2 வந்துடும். இங்கே வந்து ப்ளஸ் 1/2 ப்ளஸ் மைனஸ் 1/2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு, ஐ மீன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/2 ப்ளஸ் மைனஸ் 1/2 உங்களுக்கு 0 வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி உள்ள மல்டிப்ளை ஒன்றா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வரும். ஸோ இதுவே வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் மல்டிப்ளேஷனே கிடச்சிடும் உள்ள காலம் வைஸ். இது எல்லாமே காலம் வைஸ் தான் போட்டிருக்கேன், நீங்கள் யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ZJ மைனஸ் CJ. ஸோ ZJ இருக்கிறப்ப CJ மேலே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் சப்ராக்ட் பண்ணுங்கள். ZJ காலம் இங்கே இருக்குது, CJ காலம் இங்கே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஓகேவா? கடைசி இங்கே ஒரு பாசிட்டிவ் எலமெண்ட் இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ZJ மைனஸ் CJ கிரேட்டர் தென் ஈக்குவல் 0 கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் ஐட்டம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு ஆப்டிமம் சொல்யூஷன் கிடச்சிரும். ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணுறப்ப நீங்கள் இந்த காலத்தை பார்க்கணும். பேசிக் வேரியபிள் x2 இருக்கா, அந்த x2க்கான சொல்யூஷன் தான் இங்கே இருக்கிற 5. அதே மாதிரி x1க்கான சொல்யூஷனில் இருக்கிற காலத்தில் இருக்கிற சொல்யூஷன் காலத்தில் இருக்கிற வேல்யூஸ் தான் அது x1க்கான வேல்யூ. ஸோ x2க்கு என்ன இருக்குது, 5 இருக்குது, x1க்கு என்ன இருக்குது, 2 இருக்குது. இதுதான் உங்களோட வேல்யூ சொல்யூஷன். ஸோ x1க்கு வேல்யூ 2, x2க்கு வேல்யூ 5. ஓகேவா? ஸோ இதான் உங்கள் ஆப்டிமம் சொல்யூஷன். ஸோ ஆக்சுவல் ப்ராப்ளம் தான் மேக்ஸிமம் இது இருக்காங்க. ஸோ இதான் மேக்ஸிமம் ஆக்சுவல் ப்ராப்ளம் கொடுத்தது. இதில் நீங்கள் x1க்கு பதிலாக 2, தென் x2க்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 கிடைக்கும். இப்போ மேக்ஸிமம் z ஈக்குவல் டு 12, when x1 ஈக்குவல் டு 2, தென் x2 ஈக்குவல் டு 5. ஸோ இவ்வளோதான்ப்பா. ஸோ நீங்கள் ஒழுங்காக செக் பண்ண வேண்டியது மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் தான். ஸோ மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷனில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஆன்சர் வராது. அண்ட் தென் டோட்டல் எல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணணும், அதில் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த ப்ராப்ளத்தை போட்டுடலாம். ஓகேவா? ஸோ எல்லோரும் கேட்பீங்க, சார் இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, இதை இன்னும் ஈஸியாக முடிக்க முடியாதா? ஈஸியாக முடிக்கலாம். எப்படின்னா இது எல்லாமே சேர்த்தப்பறம் நீங்கள் கிராஃபிக்கல் மெத்தடில் ஆன்சர் போட்டு நீங்கள் கிளாஸ் செக் பண்ணிக்கலாம். சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை நார்மலாக சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஆன்சர் மேலே டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சைடில் ரஃபாக கிராஃபிக்கல் மெத்தடில் போட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆன்சர் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். பட் இது
எக்ஸாம்பிள் போட்டிங்கன்னா மார்க் பண்ண மாட்டோம். ஏன்னா கேட்டது சிம்பிள் எக்ஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.